எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம GoProவோட அன்பாக்சிங், அப்புறம் இன்னும் சில அக்சசரிஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். அது எல்லாத்தோட அன்பாக்சிங்கை பத்தியும் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நான் போன வீடியோவில் என்னோட ஆனிவர்சரி வீடியோவில் வந்து இதை என்னன்னு ஓப்பன் பண்ணி சரியாக நான் கவனிக்கவே இல்லை. டக்குன்னு அந்த பாக்ஸில் கோப்ரோன்னு எழுதியிருக்கு, அதை கூட நான் கவனிக்கல. பார்த்துட்டு ஸ்டெபிளைசர்னு சொன்னேன். செம காமெடியாக இருந்துச்சு. ஸோ ஆனால் நிஜமாலுமே கோப்ரோன்னு பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக ஷாக் ஆகிட்டேன். இவர் தான் நம்ம தலைவர். பார்த்தீங்கன்னா எவ்வளோ குட்டியாக இருக்குது இந்த கேமரா. இது ஆக்சுவலி ஒரு ஸ்பெஷல் பண்டில். இதோட வந்துட்டு இதோடையே கொஞ்சம் அக்சசரிஸ் எல்லாம் வந்தது. ஓகே, இந்த கேமராவோட ரெசல்யூஷன் என்னன்னு சொல்லிடுறேன். இது வந்து 20 மெகா பிக்சல். அப்புறம் வீடியோ வந்து 5K வரைக்கும் இருக்குது. 5K 30 + 4K 60. அதுக்கப்புறம் வாட்டர் ரெசிஸ்டன்ட். ஆக்சுவலி இது 33 ஃபீட், அதாவது கிட்டத்தட்ட 10 மீட்டர் வரைக்கும் தண்ணிக்குள்ளே வச்சு எடுக்கலாம். அதுக்கப்புறம் 1080p லைவ் ஸ்ட்ரீமிங்னு போட்டிருக்கு. டச்சு, அப்புறம் RAW, அப்புறம் சூப்பர் ஃபோட்டோ ப்ளஸ் HDR, வெப் கேமரா மோட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லோ மோஷன் 8x வரைக்கும் ஸ்லோ மோஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் டேட்டா ஓவர்லேஸ், வாய்ஸ் கண்ட்ரோல், ஆல்ரெடி மித்ததெல்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இது வந்து அண்ட் ஸ்டெபிலைசேஷன், மெயின்லி ஸ்டெபிலைசேஷன் ஹைப்பர் ஸ்மூத் 3.0. ஸோ மறுபடியும் சொல்லிடுறேன், இது வந்து GoPro Hero 9 Black. ஸோ நம்ம தலைவர் பாருங்க, இதுதான் லேபிள் எல்லாமே இப்போ தான் பிரிக்கிறேன். கூல். நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் மாதம், இதுதான் நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு டிவைஸை யூஸ் பண்ணுறது. ஸோ ஒரு கொஞ்சம் மாதம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதனோட ரிவ்யூவை கூட போடலாம் அப்படின்ற பிளானில் தான் இருக்கேன். கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலும் பயங்கர வெயிட்டாக தான் இருக்காங்க. இதில் மெமரி கார்டு வந்திருக்கு, இதில் போட்டாச்சு. அப்புறம் இதெல்லாம் தான் அக்சசரிஸ். இது சார்ஜிங் கேபிள், ஒரு பேட்ரி ஆல்ரெடி உள்ளே இருக்குது, அதோட ப்ளஸ் இன்னொரு பேட்ரி கொடுத்துருக்காங்க. இதுவும் அக்சசரி தான். இது வந்து ஹோல்டர். இது எங்கேனாலும் லைக் ஹெல்மெட்டில் அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். அங்கே ஸ்டிக் பண்ணிட்டோன்னா லைக் சைக்கிளிங் போகும்போதோ இல்லை டிரைவிங் போகும்போதோ ஹெல்மெட்டில் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பேக்கேஜ் வந்து ஆக்சுவலி ஃபுல்லாக ஒரு ஆஃபர் பேக்கேஜு. அது ஆஸ் யூஷுவல் ஹாவ் ப்ராடக்ட் கொஷின்ஸ் அந்த புக்கு. அதுக்கப்புறம் இது வந்து ஹெல்மெட்டில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு அக்சசரிக்கும் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்ற ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஸ்டிக்கர்ஸ் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். ஆல்சோ இது வந்து இதில் பார்த்திங்கன்னா, நாங்கள் இனிஷியலி இந்த பேட்ரி போடுறதுக்காகவே ஒரு வீடியோவே பார்த்தோம். கொஞ்சம் வந்து லைக் ட்ரிக்கியான ஒரு இதுதான். இங்கே புல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஓப்பன் பண்ணணும். ஸோ இப்படி மறுபடியும் சொல்கிறேன், இந்த இடத்துல இங்கே புல் பண்ணிவிட்டு இதையே இப்படி ஓப்பன் பண்ணணும். நாங்கள் இங்கே புல் பண்ணிவிட்டு இதை தான் இருந்தோம். ஸோ அந்த மாதிரி. ப்ளஸ் இதில் தான் பாருங்கள், கேபிள்கான ஓப்பனிங்கும் இங்கே தான் இருக்குது. பேட்ரி இங்கே போகுது. ஸோ இங்கே கேபிள்கான போர்ட்டும் இங்கே தான் இருக்குது. மெமரி கார்டு எல்லாமே இதுக்குள்ளே தான் வந்துடும். ஸோ இது வந்து குட்டி ஸ்டாண்ட் மாதிரி. இதில் தான் வந்து எல்லா அக்சசரிஸும் லைக்
பாருங்க. இப்போ இந்த அக்சஸரி இதை ஃபிக்ஸ் பண்ணணும்னா இப்படி தான். இதுதான் மெயின் அக்சஸரிஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். யப், ஃப்ரண்ட் பேக் ரெண்டுலேயுமே தெரியுது. ஸோ இப்படி நம்ம வச்சுட்டோன்னா, இப்போ நான் இப்படி வீடியோ எடுக்கிறேன்னா என்ன நானே பார்த்துக்கலாம். ஸோ எந்த ஆங்கிளில் இருக்கேன். ஃபோனில் அந்த கெப்பாசிட்டி அந்த ஆப்ஷன் இல்லை. அதனால நிறைய நாள் எனக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகிருக்கு. நிஜமாக என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப தேங்க் பண்ணும் இப்படி ஒரு கிஃப்ட் கொடுத்ததுக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் எனக்கு ரொம்ப 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 சப்போர்ட்டிவ். ஸோ இது பர்சனலி யூஸ் பண்ணிவிட்டு, நான் முன்னே சொன்ன மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாக்ட் ரிவ்யூஸ் போடுறேன். அடுத்ததாக வேறு என்னென்ன வாங்கினோம் பார்த்தீங்கன்னா, இது இப்போ பிளாக் ஃப்ரைடேன்றதுனால பிளாக் ஃப்ரைடே ஆஃபரில் தான் இது கேமராவே வாங்கினது. ஸோ இது எல்லாமே வந்து இப்போ பிளாக் ஃப்ரைடே பயங்கர ஆஃபராக இருந்தது. அதனால எல்லாமே வாங்கிட்டோம். ஸோ சாண்டிஸ்க் 128 GB வந்து 3 வாங்கியிருக்கோம். 3 ஆப்வியஸ்லி நான் வந்து பெரிய அப்கமிங் யூடியூபர் ஆக போகிறதுனால 3 பத்தாது தான். பட் இப்போதைக்கு போதும் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கேன். அடுத்தது இது இன்னைக்கு தான் வந்தது. இது ரொம்ப நாள் ஆகும்னு நினச்சோம். பட் லக்கிலி இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஸோ இது அடிஷ்னலாக வந்து 2 பேட்ரி, அதுக்கு சார்ஜிங் போர்ட்டோடு வாங்கினோம். ஸோ ஏன் இதுனா, பேட்ரி வந்து இதுலேயே 2 வந்தது. பட் என்ன ப்ராப்ளம்னா, இந்த கேமராவில் போட்டு அப்படி தான் சார்ஜ் பண்ண முடியுன்ற மாதிரி ப்ராப்ளம் இருந்தது. அதனால் நாங்கள் இதை வாங்கினோம். ஸோ தட் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணும்போது இல்லை நிறைய நேரம் எடுக்கும்போது அந்த மாதிரி சமயத்தில் 2-3 பேட்ரி இருந்துட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. இது வந்து 3 பேட்ரி சார்ஜ் பண்ணுறதுக்கான போர்ட்டு. 2 பேட்ரி அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ ஆல்ரெடி எங்ககிட்ட 2 இருக்குது. ஸோ இதோட 4 பேட்ரி வச்சுருக்கோம். ஆனால் இது வந்து கோப்ரோவோட பேட்ரி. பட் இது வேற ஒரு பிராண்டில் வாங்கியிருக்கோம். டெலிசன் அப்படின்ற பிராண்டு. ஸோ நல்ல பாக்கெட் சைஸில் சூப்பராக இருக்குது. இது வந்து லைக் ஓப்பன் போர்ட்டடாகவும் இருந்தது. நாங்கள் வந்து க்ளோஸ்டு வாங்கினோம். ஏன்னா ட்ராவல் பண்ணும்போது இல்லை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கே கூட இதுலேயே பேட்டரியை போட்டு வச்சுக்கலாம். ஸோ நியர்லி நம்மக்கிட்ட 3 இருக்குது இல்லையா. ஸோ 3ஐயும் இதில் போட்டுக்கலாம். 1 ஆப்வியஸ்லி கேமராக்குள்ளே இருக்கும். ஸோ இட்ஸ் குட். அதுக்கு கேபிளோடு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சீரியஸ்லி இது வந்து ஒரு சூப்பரான பம்பர் பேக்குன்னு தான் சொல்லணும். இதுக்கு தேவையான எல்லா அக்சசரிஸும் இதுக்குள்ளே இருக்குது. லைக் ஹோல்டிங் அக்சசரிஸ் நியர்லி இதுக்குள்ளே 64 அக்சசரிஸ் இருக்குது. ஒன்று ஒன்றா காமிக்கிறேன், பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா லைக் டேபிள் ஹோல்டர் மாதிரி தான் இருக்குது. சக்ஷன் நல்லா ஃபர்மாக இருக்குது. இது வந்து ஃப்ளோட்டிங் மாதிரி. இன்கேஸ் நம்ம வந்து ஒரு கடல் ட்ரிப்பு போகிறோம் இல்லை ஒரு லேக் ட்ரிப் போகிறோன்னா ஃப்ளோட் பண்ண விட்டுடலாம். ஆப்வியஸாக சொன்னா இல்லையா, லைக் 10 மீட்டர் உள்ள வரைக்கும் தாராளமாக விடலாம் கேமராவை ஃப்ளோட் பண்ணுறதுனால. என்ன இது வந்து டேபிள் ட்ரைபாட். குக்கிங் சாப்பிட்ற விஷயத்துக்கெலாம் வந்துட்டு மெயினாக யூஸ் ஆகும். டேபிள் மேலே வச்சுட்டு நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, நல்லா கவர் பண்ணுவாங்க. ஃப்யூச்சரில் அந்த ஐடியாலாம் இருக்குது. அப்கமிங்கில் நீங்கள் அந்த மாதிரி என்னோடது நிறையா வீடியோ பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா செல்ஃபி ஸ்டிக் மாதிரி தான். ஸோ எங்கேயாவது வாக்கிங் போகும்போது, வாக்கிங் ட்ரெயில் அந்த மாதிரி எல்லாம் போகும்போது இதை யூஸ் பண்ணலாம். இது என்னன்னு எனக்கும் தெரில, என் ஹஸ்பண்டுக்கும் தெரில. யூஸ் பண்ண தான் ஒவ்வொரு ப்ராடக்டோட யூசேஜும் எங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
இது எல்லாமே ஒவ்வொரு டைப் ஆஃப் கிளிப்ஸ் அண்ட் ஹோல்டர்ஸ். சீரியஸ்லி நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து வெல்க்ரோ மாதிரி இருக்குது. எதுக்குமே என்ன யூசேஜ்னு ஒன்றுமே அவங்க எழுதவே இல்லை. அதனால் தெரியல. நிறையா இருக்குங்க. இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாதான் தெரியும். உங்களுக்குலாம் இது எதுனா தெரியுதா பாருங்கள். நிறைய நட்டு போல்ட்டு இருக்குது. பட் ஐம் ஷுர் இதெல்லாம் சம்திங் லைக் ஹோல்டர்ஸ். ஒரே மாதிரி நிறைய இருக்குது. நிறைய செட் ஆஃப் ஹோல்டர்ஸ். இது பண்ணிட்டிங்கன்னா அந்த ரிஸ்ட் ஹோல்டர் கையில் லைக் கையில் வச்சுக்கிற மாதிரி. இப்படி போடுறது கையில் வச்சுக்கலாம், இல்லை ஆர்ம்ஸில் வச்சுக்கலாம். நம்மளோட நீடுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். இது நம்மளோட பழைய இது கழுத்தில் மாட்டிக்கிறது இல்லை கையில் மாட்டிக்கிறது. இது வந்து ஹெட்பேண்டுன்னு நினைக்கிறேன். லைக் ஹெல்மெட் இல்லாமல் சும்மாவே இப்போது தீம் பார்க் போகிறோம் அந்த மாதிரி இடத்துல வந்து ஹெட்டில் ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு. இதுவும் ஐ டோன்ட் ஹாவ் எனி ஐடியா எதுக்குன்னு தெரில. இது ஆல்ரெடி நம்ம பேக்கோடையே வந்தது. கிளிப் மாதிரி இருக்கு, கிளிப் டைப்பு. அந்த பண்டில்னு சொன்னேன் இல்லையா, அதுலேயே வந்தது தான். ஸோ எதுலையாவது வச்சு ஹோல்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம். இது பயங்கர டைட்டாக இருக்குது. எதில் ஹோல்ட் பண்ணாலும் அநேகமாக டேபிளில் கூட ஹோல்ட் பண்ணலாம். பட் பயங்கர ஃபார்மாக இருக்குது. இது வந்துட்டு ஆக்சுவலி மெயினாக தேவைப்படுற ஒரு விஷயம். இப்போ நான் வீட்டில் தானே அங்கங்கே உட்காந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் இல்லையா. ஸோ இப்போ நான் டைனிங் ஏரியாவில் எடுக்கணுன்னா ஒரு எக்ஸாக்டான பிளேஸில் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஸ்டிக்கர் மாதிரி இருக்குது, செவத்தில் ஒட்டிட்டு, லைக் டபுள் ஸ்டிக்கர் செவத்தில் ஒட்டிட்டு இதுலேயும் ஒட்டிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா இதில் கேமராவை ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் லைட்டிங் எல்லாம் பர்ஃபெக்டாக அது இது இருக்க வேண்டிய இடத்துல அப்படி இப்படியே இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும் எனக்கு. ப்ளஸ் டைம் சேவிங்காக இருக்கும். ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக எவ்வளோ லைட்டிங் செட் பண்ணி எவ்வளோ நேரம் ஆச்சு. நான் வீடியோ கூட அவ்வளோ நேரம் பேச போகிறது இல்லை, பட் செட் பண்ணுறதுக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு. இது அகெயின் ஐ ஹாவ் நோ ஐடியா. சம் ஸ்ட்ராப் மாதிரி இருக்குது. இது வந்து இந்த செஸ்ட் பேண்டுன்னு நினைக்கிறேன். யப். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது நான் வந்துட்டு நான் ஆப்வியஸாக நான் ட்ரை பண்ண போகிறதில்ல. இந்த பஞ்சி ஜம்ப்பு அப்புறமேட்டு என் ஹஸ்பண்ட் ஒன்று ட்ரை பண்ணியிருக்காரு கல்யாணத்துக்கு முன்னாடி. பார்த்திங்கன்னா அது என்னது என் சேனல்லையே இருக்கும். ஸோ ஸ்கை டைவிங் ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அநேகமாக ஆக்சுவலி இன்னொரு ஸ்கை டைவிங் அவருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன், பண்ணுவார். அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓ, இது வந்து நான் சொன்னேன் இல்லையா ஹெட்பேண்டுன்னு சொன்னேன்ல, இது கம்ப்ளீட்லி பார்த்தீங்க இது ஃபுல் செக்யூரான ஒரு ஹெட்பேண்டு. ஸோ யா, ஐ எம் ரெடி ஃபார் அன் அம்யூஸ்மெண்ட் பார்க். அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் ஒரு ஹெட்பேண்ட் தான். ஃபைனலி எல்லா அக்சசரிஸையும் எடுத்து முடிச்சிட்டேன் ஒரு வழியாக. இதில் தான் 15-in-1 ஆக்ஷன் கேமரா அக்சசரி கிட். ஓகே, நான் வரிசையாக படிச்சிடுறேன். இது எனக்கு ஆக்சுவலி முன்னாடியே கிடைச்சிருக்கணும், பட் இப்போ தான் கிடைக்கிட்டாங்க. ஸோ செஸ்ட் ஸ்ட்ராப் இருக்குது, ஹெட் ஸ்ட்ராப் இருக்குது, ரிஸ்ட் ஸ்ட்ராப் இருக்குது, ஃப்ளோட்டிங் ஹேண்டில் கிரிப், சக்ஷன் கப், கிளாம்ப்பு, செல்ஃபி ஸ்டிக், மினி ட்ரைபாட், ரிஸ்ட் ஸ்ட்ராப் ஃபார் ரிமோட், bicycle handlebar holder mount, adjustable pivot arm part 1,
adjustable pivot for arm part 2 screw, அதுக்கப்புறம் surface J hook buckle, curved mount, helmet strap, helmet extension arm, இதெல்லாம் helmet extension arm, அப்புறம் wrench, flat mounts, இது flat mounts, அப்புறம் anti fog sheets, இதெல்லாம் தான் அது anti fog sheets, adhesive pads, இது adhesive pads, அப்புறம் strap buckle, இது strap buckle, நிறைய pouch இருக்கு, but I think pouch is missing. ஸோ இன்ஸ்டாலேஷன் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க, எல்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்றது. ஸோ ஐ ஹோப் இட்ஸ் ரியலி அன் ஆசம் ப்ராடக்ட். பார்க்கலாம், இதனுடைய ரிவ்யூஸையும் இதனுடைய யூசேஜையுமே நான் வந்து உங்களுக்கு போக 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 பல மாதங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன். ஸோ எனிவேஸ், ஐ ஹோப் யூ கைஸ் லவ்ட் மை anniversary gift. So நீங்க லவ் பண்ணீங்களோ இல்லையோ, பட் ஐ எம் என்ஜாயிங் இட். ஒவ்வொன்றையும் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறேன். ஐ ஹாவ் டு தேங்க் அ லாட் மை ஹஸ்பண்ட். ஸோ ஃபைனலி நானும் யூடியூபர் ஆயிட்டேன். ஒரு வழியாக இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் அழுத்திடுங்க, so that you get notified whenever I put a video on. Thank you, நன்றி, bye, tata, take care.